சென்னையில் ரவுடியை சுட்டுப்பிடித்த பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு காவல் ஆணையர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், விரிவான விவரம். காவலர்களை கத்தியால் தாக்கிவிட்டு பிரபல ரவுடி தப்பி ஓட முயன்ற சம்பவத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளர் சுட்டு பிடித்து அந்த ரவுடியை பிடித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வியை நேரில் அழைத்து பாராட்டி வெகுமதி அளித்துள்ளார். குறிப்பாக சென்னை தீபி சத்திரம் பழைய பேருந்து நிலைய பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி ரோஹித் ராஜ். 35 வயதான இவர் ஏ கேட்டகிரி ரவுடி ஆவார். ரோஹித் ராஜ் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளது. குறிப்பாக ரவுடி ரோஹித் ராஜ் கடந்த 2022 ஆண்டு நடந்த பைனான்சியர் ஆறுமுகம் கொலை வழக்கு, 2021 ஆண்டு நடந்த பிரபல ரவுடி சிவகுமார் கொலை வழக்கு, 2017 ஆண்டு நடந்த ரவுடி பீச்சட்டி முருகன் கொலை வழக்கு ஆகிய 3 கொலை வழக்குகளில் முக்கிய குற்றவாளியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த 3 கொலை வழக்குகளிலும் கைது செய்யப்பட்ட ரோஹித் ராஜ் ஜாமீனில் வெளிவந்த பின் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் ரவுடி ரோஹித் ராஜை பிடிப்பதற்காக நீதிமன்றத்தால் பிடிவாரண்டானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வந்த ரவுடி ரோஹித் ராஜ் தேனி மாவட்டத்தில் தலைமறைவாக இருப்பதை அறிந்த போலீசார் அங்கு சென்று நேற்று அவரை கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். மேலும் இங்கு தீபி சத்திரம் பகுதியில் பல கட்ட பஞ்சாயத்துகள் நடந்த இடத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தியால் காவலர்களை தாக்கியுள்ளார். குறிப்பாக காவலர்கள் சரவணகுமார் மற்றும் பிரதீப் ஆகிய இருவரையும் கைகளில் வெட்டிவிட்டு தப்பியோட முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கு இருந்த காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி பிரபல ரவுடி ரோஹித் ராஜை முழங்காலில் சுட்டு அவரை பிடித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் ரோஹித் ராஜ் காலில் குண்டு பாய்ந்ததுடன் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் படுகாயமடைந்த காவலர்கள் இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் பிரபல ரவுடியை துணிச்சலாக சுட்டு பிடித்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வியை சென்னை காவல் ஆணையர் அருண் நேரில் அழைத்து தற்போது பாராட்டி அவருக்கான வெகுமதி அளிக்கிறார். அந்த காட்சிகளும் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரவுடியை சுட்டுப்பிடித்த பெண் எஸ்ஐக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன்.